ஒரு வழியா பசங்க கேட்ட மாரி அந்த பசங்களுக்கு புடிச்ச மாதிரியே சாப்பாடு செஞ்சாச்சு. என்ன பண்ணுதுங்க இந்த பசங்க? கிளம்ப சொன்னனே! என்ன பசங்களா கிளம்பிட்டு இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? அஞ்சலி நோட் எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? காலையில ஹோம்வொர்க் பண்றேன்னு ஏதோ எழுதிட்டு இருந்தியே! சரி, சரி எல்லாம் எடுத்து வைங்க. நான் போய் அப்பாவ கூட்டிட்டு வந்துர்றேன். என்ன பண்றாரு இவரு? ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்க. ஓ ரெடி ஆயிடுச்சிங்களா? சரி வள்ளி, நான் போய் ஸ்கூல்ல விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு மதியத்துக்கு மேலே தான் போகணும். உனக்கு ஏதாவது வேணும்னா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். பசங்களா என்ன ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க ஸ்கூல் போகலாம். அஞ்சலி, அந்த புது மிஸ் சும்மா சும்மா அடிப்பாங்க. எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலடி. ஆமாண்டா, அந்த மிஸ் பேசுறதே எனக்கு பிடிக்கல. நான் இன்னைக்கு எப்படியாவது ரோசி மிஸ் கிட்ட சொல்லி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பசங்களா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டா என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே. வாங்க. சரிங்கப்பா, இதோ ரெடி ஆயிட்டோம். சரி வாடா போலாம், டைம் வேற ஆகுது. சரி வள்ளி, நான் போய் ஸ்கூல்ல பசங்களை விட்டுட்டு வந்துடுறேன். அப்படியே உனக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி வரேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பாதி பேரை காணோம். கொஞ்சம் பேர் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. என்னோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் யாரையுமே காணோம். எல்லாரும் எங்கே வந்துட்டு ஊர் சுத்த போயிடுச்சிங்களா? இல்ல மிஸ், இன்னும் கிளாஸ்க்கு வரல மிஸ். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்க யாருமே. ஓ இன்னும் வரலையா? முக்கியமாக அந்த ரவியை காணோம். இன்னைக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர சொன்னேன். வரட்டும், இன்னைக்கு இருக்கு. வரட்டும் வரட்டும், ரவியோட அம்மா வரதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சும்மாவே ஏதாவது கத்துவாங்க. நீங்க வேற அவன் பையனை செம்மையா அடிய போட்டிருக்கீங்க. வந்தா என்ன நடக்க போதோ தெரியல. யார் அதாங்க லாஸ்ட் பெஞ்சில் பேசிகிட்டு இருக்கிறதே? வாயை மூடுறீங்களா இல்லையா? இந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்க பசங்க வரட்டும், அப்புறம் இருக்கு. அப்பாடா, ஒரு வழியாக வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. என்ன இந்த ஆயிஷா இப்படி போய் படுத்துக்கிட்டு கிடக்குறா? ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆயிஷா, என்னடி இந்த நேரத்தில் போய் படுத்து கிடக்குறா? எந்திரிக்கிறியா இல்லையா நீ? ஸ்கூலுக்கு எப்பவும் சுறுசுறுப்பாக கிளம்பி போயிட்டு இருப்பா. இன்றைக்கி என்ன இப்படி படுத்து கிடக்குறா? அடி ஆயிஷா, என்ன செய்யுது உனக்கு? என்ன உடம்புலாம் சுடுற மாதிரி இருக்கு? ஐசா, காய்ச்சல் அடிக்குது உனக்கு? என்னம்மா செய்யுது? என்னடி இது கை காலெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு? அங்கங்கே ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நேத்து சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது கீழே விழுந்துட்டேம்மா, அதம்மா அடிபட்டுருச்சு. ஏன்டி என்கிட்ட போய் சொல்லாத. நேற்று நீ சைக்கிளே எடுத்துட்டு போலையா ஸ்கூலுக்கு? பஞ்சரா இருக்குன்னு தானே விட்டுட்டு போனா? எதுக்கு இப்படி பொய்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? உண்மையை சொல்ல போயா இல்லையா? அம்மாடி, என்னடி இது தலைலாம் வீங்கி போயிருக்கு? என்னடி இது குச்சை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஆயிஷா. நேற்று நைட்லேருந்தே நீ சரியில்லை. 3 நாளாக ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து 3 நாளாகவும் நீ சரியில்லை. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஸ்கூல்ல புது மிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்மா, அதனாலதாம்மா. நான் வேற நேத்து ஒழுங்கா டெஸ்ட் எழுதல, அதனால அடிச்சிட்டாம்மா. வேற ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. என்னடி சொல்றா? டெஸ்ட் ஒழுங்கா எழுதலன்னா இதுக்குன்னு இப்படியா போட்டு அடிச்சு வைப்பா பிள்ளைய? எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு பிள்ளை, இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கா. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடி செய்யுதுனா? இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையே, புதுசா சொல்றா? மாமா, நீ இப்படி கோபப்படுவாமா? நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. மா, நீ கோபப்பட்டு ஸ்கூலுக்குலாம் வராதம்மா. அங்க மிஸ் எல்லாம் உன்னை யாரும் நினைச்சுக்கிடுவாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் கரெக்டா அடுத்த தடவை படிக்கிறேம்மா. என்ன ஐசா இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க? சொல்லக்கூடாதா? நீ கம்முன்னு வா, என் கூட ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்துக்கிறேன். அப்புறம் இருக்கு. எஸ்கியூஸ் மீ மிஸ். சுச்சோ, இன்னைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்ல போறாங்களோ? ஓஹோ, ஆடி அசைஞ்சு வரீங்களா 2 பேரும்? என்ன பண்ணுவீங்க இவ்வளோ நேரமா? என் கிளாஸ்ல சீக்கிரம் வரணும்னு தெரியாதா? வெளியிலே நில்லுங்க. டீச்சர், இப்பதான் வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தாலும் 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. முடிஞ்சளவு சீக்கிரமா தான் கூட்டிட்டு வந்தேன். நாளையிலேருந்து பசங்க கரெக்டா வந்துருவாங்க டீச்சர். பசங்களா போங்க. ஹலோ, நீங்கள் தான் அஞ்சலி சாரதியோட அப்பாவா? உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லேட்டாக கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கே சட்டம் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பசங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னது, என் பசங்க மேல கம்ப்ளைண்டா? என்ன சொல்றீங்க நீங்க? பசங்க எதுவுமே நேற்று வந்து சொல்லவே இல்லையே, என்னாச்சு? உங்கள் பசங்க மேலே கம்ப்ளைண்ட்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறீங்க. உங்கள் பசங்க தான் இந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஒஸ்ட்டு. நேற்று அஞ்சலி பேசின பேச்சுக்கெல்லாம் வேறு டீச்சராக இருந்தால் ஸ்கூல்லேருந்து டிசியை கொடுத்து அமுச்சு விட்ருப்பாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. நேற்று அஞ்சலி பேசின பேச்சு ஹோல் கிளாஸ்க்கே தெரியும். என்னது, அஞ்சலி அப்படி பேசினா? அவன் அந்த மாதிரி பேசுற பொண்ணு கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமே புரியல. சரி, நான் வெயிட் பண்றேன். அஞ்சலி, இந்த மிஸ் நம்மளை பத்தி நிறைய போட்டு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா கிட்ட. அப்பா நம்ம வீட்டுல வந்து உதைக்க போறாரு. அச்சோ சாரதி, இந்த மிஸ் சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா தான் இருக்கு. நேத்து வேற தைரியமா பேசிட்டேன். இந்த மிஸ் என்ன சொல்ல போதோ தெரியலடா. உங்கள் பசங்க 2 பேருமே சரி கிடையாது. நேற்று சாரதி மட்டும் ஏதோ டெஸ்ட்டில் ஒழுங்காக எழுதிட்டான், அவ்வளோதான். இந்த அஞ்சலி பேப்பரை பாருங்கள். அஞ்சலி பேப்பரை ஒழுங்காக எழுதவும் கிடையாது. என்கிட்டே நேற்று அவ்வளோ வாய் திமிரா பேசுகிறா. என்ன அஞ்சலி இது? அஞ்சலி இப்படி வா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்க, செகண்ட் கொஸ்டின் எதுவுமே எழுதல, தேர்ட் கொஸ்டின்லயே இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கா. அப்பா, அது வந்து நேத்து செகண்ட் கொஸ்டின் இவங்க போர்டில் எழுதி போட்டிருந்தாங்கப்பா. எனக்கு சுத்தமா புரியவே இல்லப்பா. அதனால தான்ப்பா நான் செகண்ட் கொஸ்டினை அப்படியே விட்டுட்டேன். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டா கூட டவுட் சொல்லவே இல்லப்பா.
என்ன டீச்சர் நீங்க அவ டவுட் கேட்டிருந்தானா நீங்க சொல்லிருக்கலாம்ல. அவ எல்லா கொஸ்டினையும் நேத்தே உட்காந்து படிச்சிட்டு இருந்தா. டவுட் கேட்டு நான் சொல்லலையா? எல்லா பசங்களுக்கும் டவுட் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவன் என்கிட்ட வாய் திமிரா பேசிட்டு உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேத்து எல்லா பசங்களுக்கும் புரிஞ்ச கொஸ்டின் இவளுக்கு மட்டும் புரியலையா? ஐஷா வா இப்படி யார் அந்த மிஸ்ஸுன்னு காமி. இப்போதான் புதுசா வந்த மிஸ்ஸா. இந்த மிஸ்ஸை நான் ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையே. ஓ, நீங்க தான் ஆயிஷாவோட அம்மாவா? ஆயிஷாவை இவ்வளோ நேரம் கழிச்சு கூட்டிட்டு வரீங்க. கிளாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? 9 o'clock வரணும்னு தெரியாது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன இப்படிப்பட்ட பிள்ளைய அடிச்சு வச்சிருக்கிறீங்க? எதுக்கு அடிச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வர்றேன். காலையில பிள்ளை பாவம் எந்திரிக்கவே முடியல. அவளுக்கு 3 நாளா என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் எல்லாம் டல்லா தான் வர்றா. பிள்ளை இந்த மாதிரி இருந்ததே இல்லை. நீங்க தான் புது மிஸ்ன்னு சொன்னா. என்ன வந்தது வராததுமா ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளை டல்லா இருக்கானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேற 1000 காரணம் இருக்கும் உங்க பிள்ளை டல்லா இருக்கிறதுக்கு. இங்க வந்து என்னமோ நான் டாக்டர் மாதிரி என்கிட்ட உங்க பிள்ளை டல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன உங்க பேச்சே சரியில்லை. ஒரு மாதிரி பேசுறீங்க. மிஸ் மாதிரியா பேசுறீங்க நீங்க. நேத்து நீங்க தான் டெஸ்ட்ல ஒழுங்கா எழுதலன்னு சொல்லிட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்கிறீங்க பிள்ளைகள. பிள்ளைகளை இப்படி அடிப்பிய? என்ன கை கால்லாம் வீங்கி போற அளவு அடிச்சு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க எல்லா கையும் வீங்கி போயிருக்கு. இப்படி பதிகிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறீங்க. பிள்ளைக்கு எதனா ஒண்ணா நீங்களா வந்து பாப்பியேன்னு கேட்குறேன். அடிச்சது மட்டும் சொல்றீங்களே, அவ எப்படி படிச்சான்னு கேட்டீங்களா? இங்க பாருங்க, நேத்து வச்ச டெஸ்ட் பேப்பர்ல எல்லாமே ராங். ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? என் பிள்ளை அப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. எப்பவும் நல்ல மார்க் தான் எடுத்துக்கிட்டு வருவா. நீங்க கிளாஸ்க்கு வந்ததுலேருந்து தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன கொஸ்டின் எழுதி வச்சீங்களோ தெரியல நீங்க. ஆனா இது பிள்ளைகளோட என்கிட்ட வந்து சொன்னிச்சு. நான் நம்பல. நீங்க நம்புறது நம்பாததெல்லாம் அடுத்த விஷயம். உங்க பொண்ணு படிக்கலன்னா நான் அடிக்க தான் செய்வேன். என்ன இங்க ஒரே எல்லாரோட பேரண்ட்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? ஆமா, என்ன நடக்குது வேதவல்லி மிஸ்? இங்க என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஹலோ ரோசி, இது என்னோட ப்ராப்ளம். இதை நான் பார்த்துக்கிறேன். சும்மா எல்லாத்துக்கும் மூக்க நுழைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனால தான் உங்க கிளாஸ் பசங்க எல்லாரும் இப்படி திமிர் பிடிச்ச பசங்களா இருக்குங்க. என்னது, என்னோட ஸ்டூடெண்ட் திமிர் பிடிச்ச பசங்களா? போதும் நிறுத்துறீங்களா? நானும் 2-3 நாளா உங்களை பத்தி கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க கிளாஸ் ரூமுக்கு வந்தாலே பசங்க பதறுதுங்க. என்ன டீச்சர் சொல்றீங்க? பதறதுல அப்ப அந்த அளவு அடிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிச்சு என் பிள்ளைன்னு இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க? ஆயிஷா மேல இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்ல நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? ஆனா இங்க பாருங்க எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. கை கால்லாம் செவந்து போயிருக்கு. அங்கங்க கம்ப வச்சு அடி அடி அடிச்சு வச்சிருக்காங்க. என்னது, இப்படி அடிச்சு வச்சிருக்காங்களா? ஆயிஷா கையை காமி. அச்சோ, என்னது இது? இப்படி ரத்தம் கட்டி போயிருக்கு. நெத்திலெல்லாம் இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. ஹலோ வேதவல்லி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி போட்டு பசங்களெல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க? கேட்க வர என்னையே கத்திட்டு இருக்கீங்களா நீங்க? உங்களுக்குலாம் நான் சொன்னா சரியா வராது. அப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். இப்போ எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஆயிஷாம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க கொடுங்க. அப்படி என்ன ஷீட் தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன, எல்லா கொஸ்டினும் கரெக்டாக தான் எழுதியிருக்கா. செகண்ட் கொஸ்டின் ஏன் ஆயிஷா எழுதல? மித்த கொஸ்டின்ல சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கா. பசங்களுக்கு நம்ம தான் சொல்லணும் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. நீங்க வந்து 3 நாள்லயே பசங்க கரெக்டா எழுதணும்னா எப்படி? ரோசி மிஸ், அந்த மிஸ் எழுதி போட்ட செகண்ட் கொஸ்டின் சுத்தமா புரியல மிஸ். டவுட் கேட்டாலும் அடிச்சாங்க மிஸ். பக்கத்துல இருக்கிற தனுஷ் கிட்ட கேட்டாலும் என்னை போட்டு செம்மடியா அடிச்சிட்டாங்க மிஸ். நேத்து எனக்கு செம்ம வலிக்குது மிஸ். ஹே ஆயிஷா, என்ன எல்லாருக்கிட்டையும் ட்ராமா போடுறியா? நான் உன்னை லைட்டா தான் தட்டினேன். பக்கத்துல நீ கேட்டு கேட்டு எழுதுவேன். உன்னை அடிக்க கூடாதா நானு? இந்த டீச்சரோட பேச்சு ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தா இவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சலி மேலேயும் இது வரைக்கும் கம்ப்ளைண்டே வந்தது இல்ல. இது நல்லா படிக்கிற பொண்ணு அஞ்சலி மேலேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. நான் பிரின்சிபலை கூட்டிட்டு வரேன். நீங்க அவங்க கிட்டே பேசிக்கோங்க. அதான் பிரின்சிபலை கூட்டிட்டு வரான்னு போயிருக்காங்கல்ல. வெயிட் பண்ணுங்க, வரட்டும். ஏன் இந்த அடி அடிச்சேன்னு கேட்க வந்தா என்னையே இப்படி பேசுறீல்ல? பிரின்சிபல் வரட்டும். அதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா இல்ல பிள்ளைய வேற ஸ்கூல்ல மாத்துறதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஹே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொன்னா? எல்லாரும் புக் எடுங்க. ஆமா, சீக்கிரமா வாங்கம்மா. இந்த மிஸ் தாம்மா என்ன போட்டு இப்படி அடிச்சது. ஐயோ, ரவியோட மண்டை என்ன இப்படி வீங்கி போயிருக்கு? தலை இந்த மிஸ் தாம்மா என்ன போட்டு இப்படி அடிச்சது. ஐயோ, ரவியோட மண்டை என்ன இப்படி வீங்கி போயிருக்கு? தலை வாங்கம்மா. இந்த மிஸ் தாம்மா என்ன போட்டு இப்படி அடிச்சது. ஐயோ, ரவியோட மண்டை என்ன இப்படி வீங்கி போயிருக்கு? தலையில கொப்பளம் வந்த மாதிரி இருக்கு. பாவம் ரவி. ஓஹா, நீங்க தான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த மிஸ்ஸா? சொன்னா என் பையன் வந்து எல்லாத்தையும் என்ன பாடம் எடுக்கிறீங்களா நீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்றான் என் பிள்ளை வந்து. எனக்கு எடுங்க பாப்போம், புரியுதானே? ஹலோ, நிறுத்துறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. சும்மா பஜாரி மாதிரி வந்து கத்திட்டு இருக்கீங்க. சி, கொஞ்சம் கூட மேனஸே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு நான் இப்போ லெசன் எடுத்தேன்னா மண்டையில ஏறுமா? இவ்வளோ வயசாயிட்டதுக்கு அப்புறம் வந்து லெசன் எடுங்கன்னு நிக்கிறீங்க. என் புள்ள என்ன பண்ணான்னு தான் வந்தோடனே கேட்டேன். அதுக்கு ஏன் இந்த பேச்சு பேசுறீங்க? என் பிள்ளைகிட்ட மட்டும் நான் விசாரிச்சுட்டு வரல. உங்களை பத்தி நிறைய பிள்ளைங்க கிட்ட கேட்டுட்டு டீச்சர் கிட்டலாம் கேட்டுட்டு தான் வரேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்லையும் இப்படி தான் நடந்துக்கிட்டீங்களாமே.
அதெல்லாம் சரி, என் புள்ள என்ன தப்பு பண்ணான்னு இப்படி என் மண்டவிங்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறீங்க. மண்டையில் பார்த்தீங்களா கொண்டை வந்திருக்குது. இது மாதிரி உங்கள் மண்டையில் ஒரு கொண்டை வர வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா மண்டை மேலே கொண்டை வர மாதிரி நான் வச்சேன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஆஹா, இன்னைக்கு வேற லெவல் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரவியோட அம்மா இன்னைக்கு அந்த மிஸ்ஸஸ் செம்மையா கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த மிஸ் வாயை முடிட்டு நின்றுட்டு இருக்கு. என்னை எப்படிலாம் அடிச்சது அந்த மிஸ், இன்னைக்கு அந்த மிஸ்ஸுக்கு இருக்கு. 2 நாளா அஞ்சலி சாரதியோட மூஞ்சே சரியில்லை. இந்த மிஸ் இப்படி இருக்கிறனால தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, இங்கே பாருமா, இந்த மாதிரி மீன் கடையில் கத்துற மாதிரிலாம் இங்கே வந்து கத்திட்டு இருக்கக்கூடாது, சரியா? இது கிளாஸ் ரூமில் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ. நான் என் புள்ளிக்காக கேட்டு ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு வந்தது கிடையாது. அவனும் பிரச்சனையை இழுத்துட்டு வந்தது கிடையாது. என் புள்ள கொஞ்சம் வாயாடுவான் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துட்டுலாம் வீட்டுக்கு வந்தானா நான் அவனை தான் முதல்ல அடிப்பேன், ஸ்கூலுக்கு வந்து கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் சரியில்லைன்னு என் காதுக்கு வந்தது. அதுக்கு தான் நேராக கிளம்பி நான் வந்தேன். இந்த மாதிரி மிஸ்ஸுங்களை போய் பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆமாம், இப்போ என்ன, நான் அடித்தேன்தான், அப்படி தான் அடிப்பேன். பையன் படிக்கல, என்கிட்டே வாய் திமிர் பேசினா, என்கிட்ட யாராவது வாய் திமிரில் பேசுனாங்கன்னா அவங்கள நான் சும்மா விடுவேன்னு நினைக்காதீங்க. இப்போ அடித்ததெல்லாம் கம்மி, இதை விட மோசமாக அடிப்பேன். நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டு கிளம்புங்க. ஏன் முன்னாடியே என் புள்ளிய அடிப்பேன்னு இப்படி பேசுறியம்மா? அப்போ நான் உன்னை எப்படி சும்மா விட்டு போக முடியும்? இன்னைக்கு 2ல் ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் போகணும். என் புள்ளிய இப்படி அடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு என் ஏன் வந்து கத்துற பாரு நீ. ஹலோ, ஸ்டாப் இட். என்னங்க இவ்வளோ சத்தமா இருக்கு? கிளாஸ் ரூமா? என்னது இது? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? கிளாஸில் பசங்க நான் சொல்கிறத கேட்கலன்னா நான் அடிக்க தான் சார் செய்வேன். அதுக்காக அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப மோசம் சார். இந்த மாதிரி லேடியெல்லாம் எதுக்கு உள்ளே சேர்க்குறீங்க? இவங்களெல்லாம் முதல்ல அடிச்சு வெளியே துரத்துங்க. என்ன வேதவெளி டீச்சர், ஏன் முன்னாடியே இப்படி பேசிட்டு இருக்கீங்க பசங்களோட அம்மாவை? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க அந்த பையனை போட்டு? ஆயிஷாவை இப்பதான் பார்த்தேன், இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. வணக்கம் சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ஸ்கூலும் ரொம்ப நல்ல ஸ்கூலு சார். அதனாலதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு நான் இந்த ஸ்கூல்ல வந்து என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் சார். ஆனா இந்த மாதிரி ஒரு மிஸ் இருக்கிற இடத்துல நம்ம பிள்ளைங்களை எப்படி சார் நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? சார், என்னோட ஸ்டூடெண்ட்ஸை இவங்க ரொம்ப குறை சொல்கிறாங்க. நான் என் பசங்களை அடிக்காமல் இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. படிக்கலைன்னா அடிப்பேன் தான். ஆனால் இவங்க அடிக்கிறதையே வழக்கமாக வச்சுருக்காங்க சார். நம்ம ஸ்கூலில் எந்த மிஸ்ஸும் இந்த மாதிரி கிடையாது. இவங்க இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்லேயே இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லா மிஸ்ஸும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் இந்த ஒரு மிஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் தான் சார் முடிவு எடுக்கணும். பசங்களை அடிக்காமே வளர்க்கணும்னு நான் சொல்லலை. சொல்ல கேட்கலன்னா அடிக்க வேண்டியதான். ஆனால் அடிக்கிறத மட்டுமே வழக்கமாக வச்சுருக்காங்க. அஞ்சலி மேலே இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. ஆனால் அந்த பசங்க மேலே இருக்கிற சின்ன சின்ன ஈகோவான கோபத்தில் கூட இவங்க போட்டு அடிக்கிறாங்க சார். இதெல்லாம் என்ன சார் சொல்கிறீங்க? கேட்க வந்த என்னையவே ரொம்ப திட்டுறாங்க. ஆமாம் சார், இந்த ரோசி மிஸ் சொல்கிறது ரொம்ப உண்மை. என் பிள்ளை அடி வாங்கியிருக்காதான். ஒரு சில டைம் அவள் படிக்கலட்டா ரோசி மிஸ் அடிப்பாக கொள்ளுவாக எல்லாம் சொல்லுவா. வந்து நானும் அவளை கண்டிச்சு விடுவேன், ஒழுங்கா படிடின்னு. ஆனால் இந்த மிஸ் வந்ததுலேருந்தே டெய்லியும் அடி வாங்கிட்டு தான் வரா. அதுவும் காலைல போனதுலேருந்து நைட்டு வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்கா. நான் போய் இவளை ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்டு வந்துடுறேன் சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ரோசி டீச்சர், நீங்க கண்டிக்கிற வேண்டிய நேரத்துல கரெக்டா பசங்களை கண்டிச்சும் வளர்ப்பீங்க, அதே மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லிக் கொடுப்பீங்க. உங்களை நம்பிதான் நாங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு கண்டிப்பாக புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க. இதுக்கு மேலே நடக்க வேண்டியதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே ரோசி டீச்சர், மற்ற டீச்சர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்களை மட்டும் நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சரி சார், நான் வரேன். சரி டீச்சர், நான் வரேன். சார், இங்கே பாருங்க, இந்த அம்மா எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் பசங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான். நான் இந்த பசங்களை அடிக்கவே கிடையாது. கையில் தான் 2 தட்டு தட்டினேன். குச்சி வச்சு கூட இந்த பசங்களை இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது. இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. இது போதும். நீ இப்ப சொன்னீங்களே, இதை வச்சே நான் நீங்க எப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி போய் சொல்றீங்க? நம்ம கிளாஸ் ரூம்ல கேமரா இருக்குன்றது கூட தெரியாம நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்பதான் ரோசி டீச்சர் சொன்னோடனே உங்க கிளாஸ் ரூம் கேமராவை செக் பண்ணிட்டு வரேன். பசங்களெல்லாம் போட்டு அப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க. அடிச்சு அடிச்சு பசங்களால தாங்க முடியாத அளவுக்கு வலி தாங்கி வச்சிருக்காங்க. இந்த அளவு அடிக்கிற டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு தேவையே இல்லை. முதல்ல உங்களை இந்த ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். சார், எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது சார். இந்த மிஸ்ஸே இருந்து ஒழுங்கா என் பிள்ளைக்கு அடிக்காம சொல்லி தரணும் சார். ஏய், இங்கே பாருமா, அதெல்லாம் இங்கே நடக்காது. படித்தாலும் அடிப்பேன், படிக்கலனாலும் அடிப்பேன். பாருங்க சார், எனக்கு தோணுச்சுன்னா நான் பசங்களை அடிக்கத்தான் செய்வேன். அதுங்க என்கிட்ட வாயாடினா கூட செம்ம தான் வைப்பேன். உனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரிகிட்டயே இப்படி பேசுறியே, அப்போ கீழே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களை போட்டு எப்படி அடிச்சிருப்ப? இதோ தெரிஞ்சு போச்சுல, கேமராவில் பார்த்துட்டு சொல்லிட்டாருல சார் எப்படி அடிச்சிருக்கேன்னு. ரோசி மிஸ் இது வரைக்கும் எப்படி பசங்களை கண்டித்து வளர்த்துருக்காங்க. அடிக்கவும் செய்வாங்க, அதே மாதிரி கரெக்டாக சொல்லி தருவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் இப்படி இருக்கிற. நீ இந்த ஸ்கூலுக்கே லாய்க்கல. அதை நீ சொல்லாத சரியா? நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன, நீங்கள் இங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதானே? இதுக்காக உங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எல்லாம் உன்னால தான் ரோசி.
ரோசி, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூல்லே எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன். அடைச்ச என்ன இந்த புது மிஸ் இப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி தான் சார் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் இப்படி பண்ணுறாங்களே. ரொம்ப நன்றி சார். ஆனால் என் புள்ளைய போட்டு ரொம்ப அடிச்சு வச்சிருது சார் அந்த அம்மா. நான் போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அப்புறமா வரேன் சார் ஸ்கூலுக்கு. நாளையிலேருந்து என் பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துடுவான். ரோசி டீச்சர், இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை எதுவும் நம்ம கலர வேணாம். அதான் அந்த மிஸ்ஸஸ் ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சாச்சு இல்ல, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வேலையை பாருங்க. பசங்களாம் ஏன் எல்லாரும் பயந்த முகத்தோடயே இருக்கீங்க? ஒரு மிஸ்ஸை பார்த்தா பயந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பயமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். ஆனால் அந்த மிஸ்ஸு படித்தாலும் அடிச்சிருக்காங்க, படிக்காமல் இருந்தாலும் அடிச்சிருக்காங்க. படிக்கிற பசங்களை எல்லாரையும் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தால் கூட அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற மிஸ்ஸு நமக்கு வேணான்னு நம்ம போக சொல்லியாச்சு. ஸோ எல்லா மிஸ்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. இனிமேல் நம்ம கிளாஸ்க்கு வேறு மிஸ் வந்தாலும் கரெக்டாக இருப்பாங்க. ஓகேவா?